Hi foodies, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரவா கோவா மோதக். ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிக்கும். ஈஸியா செய்யலாம், எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். இதுக்கு இன்கிரிடியன்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்திலாம் கிடையாது. இது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா கைவிடாம கிளறணும், அவ்வளவுதான். இதுக்கு என்னெல்லாம் இன்கிரிடியன்ட்ஸ்ங்கறத நம்ம இன்கிரிடியன்ட்ஸ் லிஸ்ட்ல செக் பண்ணிக்கலாம். இது வந்து நான் மோல்டால பண்ணிருக்கேன். நீங்க உங்கள்ட்ட மோல்ட் இல்லனா நீங்க இந்த பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு ஒண்ணு அந்த ஸ்பூனால பின் பக்கத்துல நீங்க ஒரு கீரல் போடுற மாதிரி போட்டுட்டே வந்தேன்னா மோதக் ஷேப் வந்துரும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடானதும் நெய், தேவையான அளவு நெய் விட்டுண்டு நெய் உருக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ரவையை போட்டுக்க போறோம். போட்டாச்சு. இப்போ அந்த ஸ்லைஸ் பண்ணியிருக்கிற பாதாம் போட்டுக்க போறோம். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் அதை போட்டுக்கலாம். என்கிட்ட பாதாம் இருந்தது, நான் அது போட்டிருக்கேன். இதை நம்ம நல்லா ஃபைனாக ரோஸ்ட் பண்ணணும். நல்ல வாசனை வரும். பட் ரொம்பவும் ரோஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த கோவா, அதாவது மாவா எப்படியும் சொல்லலாம், அதை நம்ம போட்டுக்க போகிறோம். இது கடையில் வாங்கினது தான். இதை நீங்கள் கிரேட் பண்ணியும் போட்டுக்கலாம். நான் பீஸாக போட்டிருக்கேன். இது ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே இதுவும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. அப்போ எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் இதில் சர்க்கரையை போடுறேன். நான் வந்து சர்க்கரை வந்து 175 கிராம்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணால் கூட குறைச்சி நீங்கள் போட்டுக்கோங்க. இது ஏலக்காய் பொடி. சர்க்கரை கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணணுங்கிறது இல்லை. இது ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. எல்லாம் கலந்து விட்டுருந்த பின்ன பால் சூடாக காய்ச்சிருந்தேன், நான் அதை விட்டுக்க போகிறேன். இந்த கேசர் போடுறேன் நான். பட் இது வந்து ஆப்ஷனல் தான். இது என்கிட்ட இருந்ததுன்றதுனால போட்டேன். இது ஏன்னா நல்ல எல்லோயிஷ் கலர் வரும். பட் இது போடலைன்னா அதை விட அழகான க்ரீமிஷ் கலர் வரும். ரொம்ப அழகாக இருக்கும் அது. இப்போ பால் விட்டுண்டாச்சு. பாலை சூடாக காய்ச்சி வச்சுக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக அப்போ காய்ச்சி வச்சுக்கோங்க. அதுதான் இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. இப்போது இது கண்டினியூஸாக நம்ம கிளறிண்டே தான் இருக்க போகிறோம். வேறு எந்த ஸ்டெப்ஸும் கிடையாது. இதில் என்னென்னா, நான் அந்த ஸ்டீல் பாத்திரம் எடுத்துட்டதுனால கைவிடாமல் கிளற வேண்டியிருக்கும். நீங்கள் நான்ஸ்டிக் எடுத்துட்டேன்னா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். பட் அந்தந்த ஸ்டேஜ் மாறிண்டே வரும் பாருங்கள். நீர்க்க இருந்தது, இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அந்த மாதிரி மாறிண்டே வரும். இதுக்குள்ள பதம் தப்பிடுத்து டஃப்பாக இருக்குது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட்டாக வந்து இந்த உருண்டு திரண்டு இந்த பாத்திரத்தை ஒட்டாமல் வரும் இல்லையா, அவ்வளோதான். அந்த தான் கரெக்டான பதம். அது வந்துடுதுன்னா உங்களோட மோதக் ரெடி. என்ன நீங்கள் ஷேப் பண்ணி வைக்கணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எந்த கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குன்னு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஸ்வீட் ஸ்டால்லெல்லாம் ஸ்வீட்ஸ் பண்ணுறது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன டெக்னிக் இது. எந்த கடாயில் அவள் கிளறாலோ அதுலேயே இந்த மாதிரி வந்து அந்த கடாயோட செவத்துலலாம் அப்படியே வச்சுடுவாள். அப்போ என்ன ஆகும்னா அந்த சூட்டுக்கு தேவையான பதத்தில் வரும்ன்ற மாதிரி அவளோட இது. இப்போ நம்ம அதே மாதிரி வச்சு ஆற வச்சுட்டோம். லைட்டாக ஜென்டிலாக நீட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த ஓரத்துலலாம் இருக்குது இல்லையா, அதை நம்ம நீட் பண்ணி அதை சேர்த்து வச்சுக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போது நம்ம மோதக் மோல்டு, என்கிட்ட ஒரு மோல்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் அதை வச்சு யூஸ் பண்ணுறேன். கடையில் உங்களுக்கு 5 செட்டு 3 செட்டு அந்த மாதிரிலாம் கூட கிடைக்கும். அப்படி உங்கள்கிட்ட மோல்டே இல்லைனா கூட நோ ப்ராப்ளம், கையாலே பிடிச்சிடலாம். இப்போ நெய்யால் இதை க்ரீஸ் பண்ணிக்கோங்க. க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். க்ரீஸ் பண்ணினதுனால இந்த உள்ளே வைக்க போகிற இந்த ரவா கோவா மோதக் அந்த ஸ்டஃபிங் என்ன ஆகும்னா, நமக்கு உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதேவும் ஈஸியாக இருக்கும், உள்ளே வரைக்கும் போகும். அட் த சேம் டைம் நம்ம மோல்டை ஓப்பன் பண்ணுறதேவும் ஈஸியாக அதுலேருந்து வெளியில் வந்துடும். இது சைஸ் உங்களுக்கு சின்னது பெருசுன்னு எப்படி வேணால் கிடைக்கிறது கடையில். நான் வந்து சின்ன சைஸ் வாங்கியிருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகான ஷேப் கிடச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா மோதுக்கும் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இன்னொரு தடவை காமிக்கிறேன். இது எப்படி க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி அதில் கீ இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம், இல்லைனா நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். நான் நெய் போட்டுண்டா மாதிரி உங்களுக்கு 2-3 நான் இந்த மாதிரி மோல்டில் செஞ்சு காமிக்கிறேன். திருப்பி சொல்கிறேன், மோல்டு இல்லாதவா டோன்ட் வரி. இது வந்து நம்ம கையாலே கூட பிடிச்சிடலாம். பிடிச்சிட்டு அந்த கத்தியோட சைடு, அந்த ஷார்ப் சைடு இல்லை, பிளண்ட் சைடு இருக்கும் அது, இல்லைன்னா அந்த ஸ்பூனோட பேக் சைடில் நீங்கள் ஜஸ்ட் அது மேலே இப்படி கொடுத்துட்டே வந்தேன்னா இது இந்த மோல்டில் இருக்கிற மாதிரியே வரி வரியாக வரும். ரொம்ப ஈஸி. இது பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் தான் இதுவும். இது
வந்து செய்யறதுக்கு இந்த குவான்டிட்டி செய்யறதுக்கு half an hour ஆச்சு. அதில் வந்து எனக்கு ஒரு 33 to 35 மோதக்ஸ் வந்தது. நீங்கள் குவான்டிட்டி வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு இதை செஞ்சு ட்ரை பண்ணுங்க. பிள்ளையாருக்கும் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு அதை விட பிடிக்கும். எல்லோரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி ஈஸி ரெசிபீஸுக்கு do watch our channel Easy Indian Recipes 1K. Thanks for watching this video. Do like, share and subscribe. Happy Ganesh Chaturthi.